இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசி எச்சரித்து தைரியப்படுத்தி எங்களுக்கு போதித்து உபதேசித்து எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் உம்முடைய வார்த்தை கேட்குற இந்த அற்புதமான நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு தொடர்ந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். உட்காருவோம். என்னோடு சேர்ந்து லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் 9வது வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமா? நாம் எல்லாரும் இணைந்து 9வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களோடு பல்வேறு விதங்களிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி பேசுவதை வேதம் முழுவதிலேயும் நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலேயும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக, வித்தியாசமான ஜனங்களுக்காக, விசேஷித்தவர்களுக்காக, வேறு பிரிக்கப்பட்டவர்களுக்காக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக சொல்லப்படுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை இந்த இடத்துல நாம் படிக்கிறோம். அது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன். நான் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருப்பேன். எதுக்காக? உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணும்படியாக. இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா, லேவியராகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விசேஷமானவங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை இது. லேவியராகம புஸ்தகம் யாருக்காக விசேஷமாக எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னால், எல்லாருக்காக அல்ல, சாதாரணமானவங்களுக்காக அல்ல, வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திலே லேவியர்கள் விசேஷமானவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சேவை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யார் இந்த லேவி? இந்த லேவி என்பவன் யார் அப்படின்னா, யாக்கோபின் 6 குமாரர்களில் யாக்கோபின் மனைவியாகிய லேயால் பெற்ற 6 குமாரர்களில் 3வது ஆள் இந்த லேவி. 3வது ஆள். லேயாளுக்கு 7 பிள்ளைங்க. அதில் 6 பையங்க. அதில் 3வது ஆள் தான் இந்த லேவி. 35 அதிகாரம் 23ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 35:23 நம்ம வாசித்தோம்னா, யாக்கோபின் மனைவியாகிய லேயால் பெற்ற 6 குமாரரில் இவன் ஒருவன். யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிபியோன் அப்படின்னு போட்டு லேவின்னு இருக்கு பாருங்க. லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயால் பெற்ற குமாரர் அப்படின்னு போட்டிருக்கு. 6 பேர். இந்த 6 பேரில் 3வது ஆள் லேவி. லேவி பிறந்தபோது லேவி ஒரு காரணத்தோடு அந்த தாய் இந்த பேரை வச்சிச்சு. என்ன காரணமாக இந்த பேர் வைக்குது? அந்த பையன் பிறந்தப்ப, 3வது பையன் பிறந்தப்ப இப்படி ஒரு பேர் வைக்குது: இப்பொழுது என் கணவர் என்னோடு கூட சேர்ந்து இனிமே இருப்பார் அப்படின்னு இந்த பேரை வைக்குது. லேவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சேர்ப்பு அப்படின்னு அர்த்தம். ஹீ வில் ஆட், சேர்ந்து இருப்பது என்று அர்த்தம். தேவனோடு சேர்ந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை, சுலாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். நாம் விசேஷமானவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் நம்மை விசேஷமானவர்களாக, வேறு பிரித்தவர்களாக ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறதுனாலே நம்ம எல்லாரையும் பார்த்து இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாரு: நான் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருப்பேன், உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களின் மேலே அவர் கண்ணோக்கமாக இருக்கிற கர்த்தர், கண்ணோக்கமாக இருக்கிற ஆண்டவர் அவர். 24ஆம் அதிகாரம் யாத்ராம் புஸ்தகத்தில் படிக்கிறோம். 24 வசனம் 25வது வசனம் பாருங்கள். 24ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்கள்.
இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அங்கே யாத்ரா புஸ்தகம் 24 அதிகாரம் 25 வசனம் பாருங்க. என்னப்பா, சாரி, 2 அதிகாரம் 24 வசனம், 22 அதிகாரம் 24 வசனம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். வசனம் 25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். அப்படிதான் போட்டிருக்கு. யாத்ராம புஸ்தகம் 2 அதிகாரம் 24 வசனத்திலே தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. லேவியராகமம் 26 அதிகாரம் 9 வசனத்திலே ஒரு மனுஷனை ஆண்டவர் கண்ணோக்கினால் என்ன நடக்கும் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. ஒரு மனுஷனை ஆண்டவர் கண்ணோக்கினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பழுகி பெருகும்படி ஆண்டவர் உதவி செய்வார். யோசேப்பின் காலத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய இக்கட்டான ஒரு பஞ்சம் வந்ததை நாம் வாசிக்கிறோம். இந்த யோசேப்பு பிறந்து 17 வயதிலே அவன் எகிப்துக்கு போனான், நாம் எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிற்பாடு யோசேப்பை அறியாத புதிய ராஜா எகிப்திலே தோன்றினான். யாத்ராகமம் 1:8 போட்டிருக்கு. அங்கே ஒரு புதிய ராஜா வந்தான். இந்த ஜனங்கள் இங்கிருந்து போனவங்க எல்லாரும் அங்கே ரொம்ப பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்குறோம். அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா 2 அதிகாரம் 23 வசனத்தில் எகிப்தினுடைய ராஜா மரித்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் செத்த உடனே அடுத்து வந்த ராஜாக்கள் எல்லாரும் இஸ்ரவேலரை துன்பப்படுத்தி அடிமைப்படுத்தி அப்படியாய் அவர்கள் கொடுமை பண்ணாங்க அப்படின்னு நாம் பார்க்குறோம். இந்த நேரத்தில் தான் இஸ்ரவேலுடைய ஜனங்கள் எல்லாரும் அங்கே முறையிட்டார்கள், வேதனைப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க, கண்ணீர் விட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆகவே கர்த்தர் அவர்களை பார்த்து வசனம் 25 போட்டிருக்கு, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்ணீரையும் வேதனையும் கண்டுகொண்டு பேசாமல் சத்தம் போடாமல் இருக்கிறவர் அல்ல அவர். நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அவர். கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் அவர். யோபுவுக்கு எத்தனையோ இழப்புகள் வந்தது. ஆண்டவர் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தார், அவனை சந்திச்சுக்கிட்டே இருந்தார், அவனை கவனிச்சுக்கிட்டே இருந்தார். இவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் அவர் கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கார். பலவிதமான நஷ்டங்கள் வருதா, அதையும் அவர் பார்க்குறார். நம்முடைய பலவீனங்களையும் அவர் பார்க்குறார், நம்முடைய தோல்விகளையும் பார்க்குறார், நம்முடைய கண்ணீரையும் வேதனையையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 50-55 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய குடும்பத்தில் வந்த நஷ்டங்கள், சாபங்கள், இழப்புக்கள், மரணம் இதெல்லாம் நடந்தது. தொடர்ந்து என் கூட பிறந்த என்னுடைய அக்கா 12 வயசில் இறந்து போச்சு. 12 வயசில். அது பிறந்து 10 வருஷம் கழித்து தான் நான் பிறந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 4 பிள்ளைகள் செத்து போச்சு. எங்கள் அக்கா 12 வயசில் இறந்து போயிடுச்சு. அப்படிப்பட்ட இந்த இழப்புக்கள்லாம் வரும்போது இந்த இழப்புக்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், கண்ணோக்கி கொண்டே இருந்தார். இந்த இழப்புக்கு பிற்பாடு தான் என்னுடைய தாயார் சாப்பிடாம, மனநிலை பாதிக்கப்பட்டு, தலையில் எண்ணெய் தைக்காமல் ஒரு மாதிரியாக பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார், எங்கள் வீட்டுக்கு இறங்கினார், எங்கள் வீட்டுக்கு அற்புதம் பண்ணார். இனிமே இதை விட்டோம்னா இந்த குடும்பமே அழிஞ்சு போயிரும்னு ஆண்டவர் அறிந்து இறங்கி வந்து கிருபையாக எங்களை மீட்டு கொண்டார். அவருடைய பிள்ளையாக ஆண்டவர் மீட்டு கொண்டார். சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதும்போது 102ஆம் சங்கீதம் 102 வசனம் 19, 20 ஆகிய வசனங்களில் நாம் இவ்விதமாய் படிக்கிறோம். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல், இந்த இடத்துல கண்ணோக்கினார்னு போட்டிருக்கு. கண்ணோக்கினார் 20ஆம் வசனத்தில் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேலே கண்ணோக்கினார். எதுக்காக? 19ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கட்டுண்டவர்களை பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை
விடுதலையாக்கவும். இதே சங்கீதக்காரன் 33ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு. 33:14 சொல்கிறாரு, தாம் வாசமாக இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும். 14ஆம் வசனம் 11 தாம் வாசமாக இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார். இப்படி போட்டிருக்கிறதுனாலே நாம் எல்லார் மேலேயும் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். பூமியின் குடிகள் எல்லார் மேலேயும் கண்ணோக்கமாக இருக்கிற ஆண்டவர் நம்ம மட்டும் அப்படி ஒதுக்கிட்டு போயிட மாட்டார். நம்ம மேலேயும் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஏசாயாவின் மூலம் ஆண்டவர் பேசும்போது ஏசாயாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி போட்டிருக்கு. 18:14 வாசிக்கிற நாம, நான் அமர்ந்திருந்து பனியின் மேல் பேயும். வாசிங்க அந்த வசனத்தை. நான் அமர்ந்திருந்து வெயிலை போலவும். ஏசாயா 18:4 ஏசாயா 18:4 நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தை போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து நான் உங்களை கண்ணோக்குவேன் அப்படின்னு போட்டிருக்கு. தேவன் தம்முடைய ஜனங்களை கண்ணோக்கி பார்க்குற ஆண்டவர். சில மக்கள் இப்படி சொல்லுவாங்க, ஆண்டவர் அவனை பார்க்குது இவனை பார்க்குது, என்னையே ஒரு பார்வை பார்க்க மாட்டுது இந்த கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்ம இது கண்ணோக்கமாகவே இருக்கிறார். அதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. நம்ம இது கண்ணோக்கமாக இருந்து எதற்காக அங்கே என்ன போட்டிருக்குன்னா, உன்னை பழுகவும் பெருகவும் செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சில காரியங்களை கட்டளையாக சொல்கிறார். இந்த காரியங்களை நீ செய்தால் 9ஆம் வசனத்தில் நான் உன் மேலே கண்ணோக்கமாக இருப்பேன், நான் உன்னை பழுகி பெருகும்படி உனக்கு உதவி செய்வேன். அப்படியானால் அந்த கட்டளைகள் என்ன? 1ஆம் வசனத்திலேருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா சில கட்டளைகள் அங்கே தேவனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு விதிக்கப்படுகிறதை கவனிக்கிறோம். 1ஆவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எக்காரணம் கொண்டும் தேவனுடைய பிள்ளைகள் விக்கிரக ஆராதனை கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. நாம் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் அல்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் விக்கிரக ஆராதனை என்பது நாம் நினைக்கிற விக்கிரக ஆராதனை இல்லை என்று நாம் எல்லாருக்கும் தெரியும். அதில் சில காரியங்கள் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று சொல்லி நாம் பின்னாடி பார்ப்போம். அதுக்கடுத்து 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நான் உன்னை கண்ணோக்கமாக இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பழுகவும் பெருகவும் பண்ண வேண்டுமானால் 2ஆவது வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, என் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து அப்படின்னு போட்டிருக்கு. பரிசுத்தமாய் ஆசரித்து அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கடுத்து 2ஆம் வசனத்திலேயே 3ஆவது குறிப்பு போட்டிருக்கு, என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருந்து அப்படின்னு போட்டிருக்கு. 3ஆவது வசனத்திலே 4ஆவது குறிப்பு இப்படி போட்டிருக்கு, என் கட்டளையின்படி நீ எப்படி நடக்கணும், அடுத்து நீ எப்படி செய்யணும், உன் கிரியைகள் எப்படி இருக்கணும், உன் நடக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு 3ஆவது வசனத்தில் போட்டிருக்கு. இவைகளை படி நீ செய்தால் நான் உன் மேலே கண்ணோக்கமாக இருப்பேன், நான் உன் மேலே கண்ணோக்கமாக இருப்பேன், நான் உன்னை பழுகவும் உன்னை பெருகவும் செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிற நாம் எல்லாரும் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடிச்சு வாழணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு தம்முடைய வல்லமையை தம்முடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நமக்கு தந்தருளுவார். விக்கிரகாராதனை என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும். அதில் இஸ்ரவேல் ஜனங்கள் மூழ்கி இருந்தாங்க எகிப்தில் இருக்கும்போது. அதனால தான் அங்கேருந்து வரும்போது பாருங்கள், அவங்க கண்டுக்குட்டியை உண்டாக்கி வணங்கினாங்கல்ல,
இது எங்கே இருந்த விக்கிரக ஆராதனைனா எகிப்தில் இருந்த விக்கிரக ஆராதனை. அதை அவங்க அங்கேருந்து வரும்போது அந்த கொள்கையை அப்படியே தாங்கள் வர்ற வழியிலேயே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதி காலத்தில் ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு முன்னே 1500 வருஷத்துக்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்தாங்க. 1500 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசுவுக்கு முன்னாடி, இன்றைய நாளிலிருந்து 3500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க. எகிப்தில் இருந்த அந்த மக்கள் எல்லாரும் விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களாக இருந்தாங்க. அந்த விக்கிரக ஆராதனை பாருங்கள், எகிப்தில் இருந்து உலகம் முழுவதும் பரவியது. இந்த கண்டுக்குட்டியை வச்சு ஆராதனை பண்ணுறது இந்தியாவில் இருக்கா, தமிழ்நாட்டில் இருக்கா, நம்ம நாட்டு வரைக்கும் வந்திருக்குன்னா பாருங்கள். இது சிங்கப்பூர்லேயும் இருக்குது, தாய்லாந்து அங்கேயும் இருக்குது. உலகம் முழுவதும் இந்த ஆராதனை இருக்குது. உலகம் முழுவதும் இந்த விக்கிரக ஆராதனை செய்கிற மக்கள் இருக்காங்க. பக்கத்து நாடு இலங்கையில் இருக்குது, பர்மாவில் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இந்த விக்கிரக ஆராதனை பரவி இருக்கிறத நாம் பார்க்குறோம். யோவான் எழுதும்போது தன்னுடைய நிருபத்தில் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படி எழுதுகிறார். 5:21 பார்க்குறோம். 1 யோவானில் வாசிக்கிறோம், பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி. இது யாருக்கு எழுதப்பட்டது? விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு வருகிறவர்களுக்கு எழுதப்படலை. அதிலிருந்து விலகி இருக்காங்கல்ல, விக்கிரக வணக்கத்திலிருந்து விலகி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் எச்சரிப்பின் செய்தியாக எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் அழிக்கப்பட்டதுக்கு பல காரியம் போட்டிருக்கு. அதில் ஒரு காரியம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல. இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எழுதியிருக்கு. நாம் எப்படி விக்கிரக ஆராதனை செய்வா போகிறோம்? விக்கிரக ஆராதனை நம்ம செய்ய போகிறோம். விக்கிரக ஆராதனை என்பது என்ன தெரியுமா? இயேசுவை விட நீ எதை அதிக நேசிக்கிறியோ அது உனக்கு விக்கிரகமாக மாறிடும். இயேசுவை விட இந்த உலகத்தில் வேறு எதையாவது அதிகமாக நேசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே உங்களுக்கு எப்படி மாறிடும்? விக்கிரகமாய் மாறிடும். சிலர் பிள்ளையை முக்கியத்துவப்படுத்துவாங்க, சிலர் தான் கட்டின வீட்டை முக்கியத்துவப்படுத்துவாங்க, சிலர் தன்னுடைய காரை முக்கியத்துவப்படுத்துவாங்க, 2 வீலரை முக்கியப்படுத்துகிறவங்க இருக்காங்க, தன்னுடைய வியாபாரத்தை முக்கியப்படுத்துகிறவங்க இருக்காங்க, பணத்தை முக்கியப்படுத்துகிறவங்க இருக்காங்க, பொருட்களை முக்கியப்படுத்துகிறவங்க இருக்காங்க. ஒருத்தெல்லாம் சொன்னார், என் வண்டியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அவருக்கு அதுதான் விக்கிரகம். அவருக்கு எது விக்கிரகம்? அதுதான். எதை ரொம்ப முக்கியப்படுத்துகிறாங்களோ இதைத்தான் அப்போஸ்தலன் யோவானும் பவுலும் ஜனங்களுக்கு சொல்லும்போது இப்படி சொல்கிறாங்க. மக்களுக்கு சொல்லும்போது இங்கே பாருங்கள், அப்படி எதையும் ரொம்ப என்ன செய்யாதீங்க, நேசிக்காதீங்க. அப்படி எதையும் ரொம்ப நேசிக்காதீங்க. யோவான் 5:21 விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அடுத்து விக்கிரகன்னு ஒன்று போட்டிருக்கு. என்ன தெரியுமா அது? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் போட்டிருக்குல்ல. எபேசியரில் 5:5 நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? எப்படி போட்டிருக்கு? விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது. இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கு ஒரு விக்கிரக ஆராதனை பற்றி. இது என்ன விக்கிரக ஆராதனை? பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. இவைகள் எல்லாம் ஒரு ஐடியல் ஒர்ஷிப்பு, அதாவது ஒரு சிலையை வச்சு வணங்குறதுக்கு ஒப்பனையாகவே சொல்லியிருக்கு. பொருளாசை உடையவனாக இருந்தால் அவன் விக்கிரக ஆராதனை பண்ணுறான் அப்படின்னு எழுதியிருக்கு. இயேசுவை விட இந்த உலகத்தில் வேறு எதையாவது நேசித்தால் அவன் தான் விக்கிரக ஆராதனைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கு. எனவே இந்த விக்கிரக ஆராதனைக்கு விலகி உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா, நான் உன்னை பெருக பண்ணணும்னா ஆண்டவர் முதல் கட்டளையை சொல்கிறாரு. 26:1 லேவியராம புஸ்தகத்தில் எது கூடாது? விக்கிரக ஆராதனை கூடாது. விக்கிரக ஆராதனை நம்முடைய ஜீவியத்திலே கூடாது. அதை
கவனமாக இருக்கணும். நாம் எல்லாவற்றிலேயும் என்னுடைய வீட்டில் அவர்தான் முன்னுரிமை, அவருக்குத்தான் முன்னுரிமை, அவருக்குத்தான் எல்லா கனமும் மகிமையும், அவருக்குத்தான் எல்லாம். அவர்தான் என்னுடைய ராஜா, அவர்தான் என்னுடைய தேவன், அவருக்குத்தான் முன்னுரிமை, அவருக்குத்தான் சகல கனமும் மகிமையும், அவருக்கே எல்லா துதியும், அவருக்கு தான் என் வீட்டில் முன்னுரிமை. அப்படி யார் வாழ்கிறாங்களோ அவங்க தான் விக்கிரக ஆராதனை விட்டு விலகி இருக்காங்கன்னு அர்த்தம். இதை தவிர வேற எதையாவது ஒன்றை ஊட சொல்லிடக்கூடாது. இது தவிர வேற எதாவது ஒன்றை முக்கியத்துவம் பண்ணிடக்கூடாது. எதையாவது ஒன்றை முக்கியத்துவமாக கொண்டு வந்துடக்கூடாது. அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. ரெண்டாவது குறிப்பு வசனம் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. லேவியராகமம் 26:2 போட்டிருக்கு. என் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து அப்படின்னு போட்டிருக்கு. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து அப்படின்னு இந்த கட்டளை நாம் எல்லாருக்கும் இருக்கிறத நாம் பார்க்குறோம். கடந்த ஒரு வருஷம் அல்லது இப்போது 8 மாதம் நடக்குது. இந்த 8 மாதத்தில் நீங்கள் ஆராதனையை முக்கியப்படுத்துகிறவங்கள நீங்களே தானே, உங்களையே நீங்கள் கணிச்சு பாருங்கள். இது தேவன் உண்டாக்கின நாள், இது மனுஷன் உண்டாக்கின நாள் அல்ல. இந்த தேவன் உண்டாக்கின நாளில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே வாழும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 12, 13, 14 ஆகிய வசனங்களை நான் படிக்கும்போது, உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்தில் வாசிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. கட்டளையிட்டபடியே பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. 13ஆம் வசனம் பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கு. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாவற்றையும் நடப்பிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாவற்றையும் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும், குமாரனானாலும், குமாரத்தி ஆனாலும், வேலைக்காரனானாலும், வேலைக்காரி, எருது, கழுதை, உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருக ஜீவன், உன் வாசலில் இருக்கிற அந்நியன் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கட்டளை. இந்த கொத்தனார் பையன் எங்கள் ஊர்லேருந்து வந்து வேலை செய்வார். அவர் எங்கள் ஊருக்காரர். அவர் சொல்லுவார், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனை பண்ணுங்க, நான் வேலையை செய்கிறேன் அப்படின்ட்டுவார். அப்போ நான் சொல்லுவேன், எப்போ அந்த வேலை இங்கே செய்யக்கூடாது, நாங்கள் ஆராதனை பண்ணாலும் நீ இங்கே என்ன செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன்னா பைபிளில் என்ன போட்டிருக்கு, நீ ஆனாலும் சரி, உன் வீட்டில் இருக்கிற மாட்டை கூட அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, உழுவுறதுக்கு அதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. இது மனுஷனுடைய கட்டளை அல்ல, ஒரு பாஸ்டருடைய கட்டளை அல்ல. ஒரு பாஸ்டருடைய கட்டளைன்னு நீங்கள் நினச்சி அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரயோஜனப்படாமல் போயிடும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாமல் போயிடும். நானும் பார்த்துருக்கேன், ஞாயிற்றுக்கிழமையும் வேலை பார்த்து, எல்லா நாளும் வேலை பார்த்து ஆராதனை அசட்டை பண்ணியிருக்கிற அநேக குடும்பங்கள் தரித்திரத்தில் தான் இருக்குது. அநேக குடும்பங்கள் வறுமையில் தான் இருக்குது. அன்னைக்கு தூக்கி போட்டுட்டு ஆண்டவரை நீ தேடி வந்தேன்னா தேவன் உனக்கு அற்புதமாக உதவி செய்வார். உன் தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்திப்பார். உன் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் கூட இருப்பார். மற்ற நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடி வந்தீங்கன்னா மற்ற எல்லா நாள்லேயும் உனக்கு நிச்சயமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். அப்படிதான். ஏனென்றால் இது தேவனுடைய கட்டளை. அந்த கட்டளையை நிறைவேற்றும் போது நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தங்களை உங்களுக்கு பலிக்கும்படி ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக, தேவனுடைய சித்தப்படி, ஆண்டவருடைய கட்டளையின்படி நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் அவருடைய வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நமக்கு நிறைவேறும் என்பதிலே நாம் சந்தேகப்படவே கூடாது. என் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும்
அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பரிசுத்தமாய் ஆசரிப்பது எப்படி? 58ஆம் அதிகாரம் ஏசாயாவின் புஸ்தகம் வசனம் 13 நம்ம பார்க்குறோம். 58:13 நம்ம வாசிக்கிறோம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில். அதுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் இஷ்டத்தை செய்கிறது, உன் இஷ்டத்தை அப்படி பண்ணுறது. சபையில், நம்ம சபையில் ஒரு சிலர், எல்லாரும் கிடையாது, வாரத்தில் வாரம் மட்டும் வந்து திருவிருந்து வாங்கிட்டு போயிட்டு அடுத்த 3 வாரம் அது எங்கே தான் போகுதுன்னே தெரியாது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வர நாட்களில் அவங்கள தனியாக கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு திருவிருந்து கிடையாது. இனிமே அவங்களுக்கு என்ன கிடையாது? இனிமே அவங்களுக்கு திருவிருந்து கிடையாது. எப்பவும் போல் வாங்க, நினச்சா வாங்க, நினச்சா போங்க. உங்களுக்கு என்ன கிடையாது? இங்கே திருவிருந்து இல்லை. அப்படிப்பட்டவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் ஆண்டவர் ஆலயத்துக்கு போகிறேன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு கண்டித்து நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்படின்னா, 2 தீமோத்தேயு 4:2 போட்டிருக்கு நாங்கள் எப்படி ஊழியம் பண்ணணும். 2 தீமோத்தேயு 4:2 என்ன போட்டிருக்கு? சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காட்டாலும். இது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியக்காரங்களுக்கு. எப்படிமா? ஜாக்கிரதையாக நீ பிரசங்கம் பண்ணணும். அடுத்து அவங்கள அன்பாக சாந்தமாக நடத்தணும். அதுக்கடுத்து அவங்களுக்கு நல்ல உபதேசம் பண்ணணும். அதுக்கடுத்து இதன்படி நான் செய்யலைன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட ஏமாற்றி பணம் வாங்குறேன்னு அர்த்தம். இது மாதிரி நான் சரியாக உங்களை கண்டனம் பண்ணி சத்தம் போட்டு இப்படி வாழுங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட ஏமாற்றி நான் காசு கப்பு வாங்குகிறேன், தசமப்பா வாங்குகிறேன், காணிக்க வாங்குறேன்னு அர்த்தம். அப்படி இருக்க நான் விரும்பலை. ஏன்னா ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். ஆகவே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிடுறேன், ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் திருவிருந்து கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை 1 வாரம் மட்டும் வந்துவிட்டு 3 வாரம் எங்கே தான் போகுதுன்னே தெரியலை. கேட்டால் டக்குன்னு சொல்கிறதுக்கு பதில் வச்சுருக்கோம். பாஸ்டர் கேட்பார், ஏம்மா வரல, ஏன் சிஸ்டர், என்ன தங்கச்சி, என்னப்பா வரல, ஒன்று இருக்குது, டக்குன்னு யோசித்து வச்சுக்கிறது, கேட்டோன்னு சொல்லிடுறது. அது இது என்னத்தான் ஒன்று சொல்லிப்புறோம். மனுஷனை ஏமாற்றலாம், பாஸ்டரை ஏமாற்றிடலாம். உன்னை ரட்சித்த ஆண்டவரை நீ என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. இது ஆண்டவருடைய கட்டளையாகும், மனுஷனுடைய கட்டளை அல்ல. தேவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கார். பைபிளில் போட்டிருக்குல்ல, நான் என் ஜனங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்து, அப்படி தான் போட்டிருக்கு. ஏசாயா 58:13 போட்டிருக்கு, என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி ஓ வழியில் நீ நடக்காமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து அதை எப்படி எண்ணணுமா? மனமகிழ்ச்சியின் நாள் என்று. அதுதான் மனமகிழ்ச்சியின் நாள் எனக்கு. நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம், இந்த தம்பி மாதிரி இருக்கும்போதெல்லாம், சனிக்கிழமை வந்துட்டாலே எனக்கு உயிரே போயிடும். சனிக்கிழமை ஏன்னு கேளுங்க, சர்ச்சு இருக்கிற ஊர் 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது எங்கள் வீட்டில் இருந்து. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும்னா சனிக்கிழமை மத்தியான சாப்பாடு சாப்பிட்ட உடனே 1 மணிக்கு நடக்க ஆரம்பிக்கணும். 1 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம்னா அந்த சர்ச்சுக்கு போய் சேர்றதுக்கு 6:30 மணி ஆகும். 1 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் நடக்கணும். 1 மணி வெயிலில் அப்படி கூட்டிகிட்டு போவாங்க அந்த ஊருக்கு. ஒரு சின்ன பையன் ரொம்ப சந்தோஷமாக வருவான்ல, எப்படி வருவேன் யோசிச்சு பாருங்கள். ஏண்டா இந்த சர்ச்சுக்கு போனாங்க, வேறு சர்ச்சில் எதுலையாவது போயிடலாம, நம்மளை இப்படி கொண்டு போய் கொள்கிறாங்களே அப்படின்னு நினப்பேன். சின்ன பையனாக இருக்கும்போது தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி நடக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் தூரம் தூக்குவாங்க, கொஞ்சம் தூரம் நடக்க விடுவாங்க.
பூரா விவசாய நிலங்களாக இருக்கும். அந்த கடலை அது இதுன்னு அந்த போட்டு காட்டுக்குள்ளே போகணும். அப்படி தான் நாங்கள் போனோம். 8 வருஷம் அப்படி தான் நடந்து போயிட்டே இருந்துச்சு. ஒரே ஒரு வாரம் கூட சர்ச்சுக்கு போகாமல் இருந்ததே கிடையாது. உங்கள்கிட்ட இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் அப்படின்லாம் நீங்கள் யாருமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காலத்துலலாம் சர்ச்சை தேடி போயிருக்கோம். அப்படி போனதுனால ஆண்டவர் எங்களை கைவிடலை. ஆண்டவர் எங்கள் எல்லா காரியத்திலையும் கூட இருந்து ஆசீர்வச்சிருக்கிறார். நீ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாரு, உனக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை நீ பார்ப்ப. ஆண்டவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தால் அந்த குடும்பத்தை, அந்த வீட்டை ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. பழைய ஏற்பாடு பூரா நான் சொன்ன அந்த வசனங்கள், உபாகம புஸ்தகம் 5 அதிகாரம் 12, 13, 14 வசனம், ஏசாயா 58 வசனம் 13, இது எல்லாம் இன்னும் ஏராளமான வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளை குறித்து கண்டிப்பாக போட்டிருக்கு. ஓய்வு நாளில் அங்கங்கே யாராவது சுற்றுறதை பார்த்தாங்கன்னா அவங்கள கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு போட்டிருக்கு பைபிளில். புதிய ஏற்பாட்டில் அந்த மாதிரியான காரியங்கள் இல்லை. இது கிருபையின் காலம். ஓய்வு நாளில் அங்கிட்டு போய்கிட்டு இருந்தா. ஏன்னா நீங்கள் முஸ்லீம் கண்ட்ரியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் கண்ட்ரிகளில் வளைகுடா நாடு, அங்கெல்லாம் நான் குவைத்திலெல்லாம் போய் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை எந்த ஒரு முஸ்லீமும் ரோட்டில் நடமாட மாட்டான். எல்லா கடையும் அடைச்சிருக்கும். முஸ்லீமுக்கு அங்கே சட்டமே இருக்குது, யார் கடை தரக்கூடாது, யார் வெளியே சுற்றக்கூடாது, எல்லாரும் எங்கே தான் இருக்கணும், மசூதியில் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. இங்கே எல்லாரும் அங்கே அப்படி இருக்கணும். முஸ்லீம் கண்ட்ரியில் அப்படி வச்சுருக்காங்க. நமக்கு அப்படிப்பட்ட சட்டம் இல்லாதனால நோக்கத்துக்கு வருது, நோக்கத்துக்கு போகுது, டைம் இருந்தால் போகணுது. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அதெல்லாம் தடையாக இருக்கும். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டியது அவசியமானது. நான் சொல்கிற இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த காரியங்களை குறித்தெல்லாம் நான் சொன்னேன். புதிய ஏற்பாட்டில் ஆராதனைக்கு போகிறதை குறித்ததான கண்டிப்பான கட்டளை இருக்கா? இருக்குது. எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனத்தில் படிக்கிறோம் அல்லவா? எபிரேயர் 10 வசனம் 25 நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? சபை கூடி வருதலை, அந்த காலத்திலேயே அந்த கேஸ் இருந்திருக்கு. அதனால தான் பதில் சொல்கிறார். அந்த காலத்திலேயே அந்த கேஸுகள் இருந்திருக்கு. யார் அவங்க? சபை கூடி வருதலை. சபையில் சிலர் அப்படி இருந்திருக்காங்க. அந்த சிலராக நீங்கள் இருக்காதீங்க. நாம் அப்படி செய்யக்கூடாது, அப்படி விட்டுவிடக்கூடாது. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழுகி பெருகி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிற நாம் ஆண்டவர் செய்கிற இந்த கட்டளைகளை கடைப்பிடித்து நடப்பதற்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியமானது. அப்படி தான் இருக்கணும். கடந்த மாதங்களை யோசித்து பாருங்கள். கடந்த மாதங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். கடந்த வருடங்களை எண்ணி பாருங்கள். ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த நாட்கள் எப்படி, தவறவிட்டவைகள் எப்படி, இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. 3வது, என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்கள் ஆக. பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. 19 அதிகாரம் 30 வசனம் பாருங்கள். லேவியராகமம் புஸ்தகம் 19 அதிகாரம் 30வது வசனத்தை எடுங்க. லேவியராகமம் 19 வசனம் 30. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து, இது ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம், இது ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், இது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எந்த ஸ்தானத்தில் நாம் அவரை வச்சிருப்போமோ அந்த அளவுக்கு தான் அவர்கிட்ட நாம் நடந்துக்கிடுவோம். நம்ம ஆண்டவருடைய வல்லமையை அறிந்திருந்தவங்களாக இருந்தால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் அறிந்திருப்போம். மோசே ஆதியாகம புஸ்தகத்தை எழுதும்போது மோசே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஆதியாகமத்தில் எழுதுகிறார். ஆதியாகம புஸ்தகம் 31 அதிகாரம் வசனம் 42 வசனத்தில், 31 அதிகாரம் 42வது வசனத்தில், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர்? என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பயபக்திக்கு உரியவர். விக்கிரகங்களுக்கு பயப்படுகிற அவங்களுடைய பயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுறீங்களா? நீங்கள் விக்கிரகத்தில் இருந்த காலத்தில் எப்படி விக்கிரகத்துக்கு பயந்திருந்தீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும்.
ஆனால் இப்போ ஆண்டவரிடத்தில் வந்ததுக்கு பிற்பாடு இந்த அன்பின் தேவனை குறித்து நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்கள் என்று நீங்களே யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உண்மையிலேயே அவருக்கு பயபக்தியாய் நீங்கள் இருக்க வேண்டுமானால், அவருக்கு பயந்தவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டுமானால், அவரை உங்களுடைய வீட்டிலேயும் உங்கள் உள்ளத்திலேயும் அவரை ராஜாவாக நீங்கள் வச்சுருக்கணும். நாமெல்லாம் ராஜாவின் அதாவது மன்னர் காலத்தில் நம்மெல்லாம் இல்லை. அதனால் மன்னர்களை பற்றிலாம் நமக்கு தெரியாது. ஆனால் மன்னர்களை குறித்த வரலாறு இதில் போட்டிருக்கு, பைபிளில் போட்டிருக்கு, சரித்திரங்களில் படிக்கிறோம். மன்னர்களை குறித்தெல்லாம் நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம். மகா அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு கிரேக்க மன்னன் இருந்தான், நம்ம எல்லாரும் தெரியும், சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மன்னன் இருக்கிற காலத்தில் தன்னுடைய கையை இப்படி நீட்டினான்னு வச்சுக்கோங்களேன், வாயை திறந்து அவன் எதுவுமே பேச மாட்டான் அதிகமாக. மகா அலெக்சாண்டர் அப்படி கையை இப்படி நீட்டினான்னா போதுமா, அந்த கையை அவன் நீட்டினதுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் அவனுடைய போர் வீரர்கள் தரமட்டமாக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட வல்லமையுடையவனாய் அவன் இருந்தான். அப்படிப்பட்ட வல்லமையுடையவனாக இருந்தான். அகாஸ்வேர்வின் நாட்களில் நாம் எல்லாத்துக்கும் தெரியும், பைபிளில் போட்டிருக்கு. யாராவது ஒருத்தர் அங்கே வர்றான்னா ராஜா தன்னுடைய பொற்செங்கோலை என்ன செய்யணும், நீட்டணும். அப்படி நீட்டினா தான் அவன் உயிரோடு இருப்பான். அப்படி அவன் நீட்டலைன்னா அது மிருகமானாலும் மனிதனானாலும் கொல்லப்படணும். ராஜா காலத்தில் இப்படிலாம் இருந்திருக்கு பாருங்க. நம்ம ராஜா காலத்தில் இல்லாதனால இந்த மன்னராட்சி காலத்தில் எப்படியெல்லாம் உலகம் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. தாவீதும் அப்போஸ்தலர்களும் அவரை, அந்த தேவனை தன்னுடைய ராஜாவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க, தன்னுடைய ராஜாவாக அவர்கள் வைத்திருந்தாங்க. அவரே அதரிசனமுள்ள ராஜனுமாய், தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன் அப்படின்னு தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் சொல்லுவார். அப்படி ராஜாவா அவங்க வச்சிருந்தாங்க. அப்படி இருந்ததுனால தான் அவருக்கு பயபக்தியாக இருந்தாங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் 10 தரம் தரிசனமானார் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. எத்தனை தரம்? 10 முறை தரிசனமானார். தரிசனமாகி பேசும்போதெல்லாம் இவன் ஆபிரகாம் ஆண்டவரை பணிந்து குனிந்து, ஒரு மன்னனுக்கு முன்னாடி எப்படி போய் சாதாரண குடிமகன் போயிருப்பானோ, எப்போதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி பேசுவாரோ அப்பெல்லாம் உம்முடைய அடியேன் அப்படிதான் சொல்லுவான். உம்முடைய அடியேன் அப்படிதான் சொல்லுவான். சோதம் குமாரா பட்டணத்துக்காக, லோத்துவுக்காக அவன் பரிந்து பேசும்போது, உம்முடைய அடியேன் பேச துணிந்தேன், இன்னொரு தரம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பேசுவான். 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 45 இருந்தால் அழிப்பீரோ. இப்படிப்பட்ட இதே தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த தேவனை குறித்து நாம் எவ்வளவு பயபக்தியை வெளிப்படுத்துகிறோம். இந்த ஆண்டவருக்கு முன்னாடி நாம் எப்படி பயபக்தியை நாம் வெளிப்படுத்துகிறோம். சங்கீத புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்கள் அவரை துதியுங்கள், அவரை கனம் பண்ணுங்கள், அவர் பேரில் பயபக்தியுடன் இருங்கள். அவரை துதியுங்கள், அவரை கனம் பண்ணுங்கள், அவர் பேரிலே பயபக்தியோடு கூட இருங்க. அப்படிப்பட்ட பக்தியோடு கூட நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை நோக்கி பார்க்கும்போது பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு நாம் ஆராதனை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்க்கிறார். யோனா கடலில் பிரயாணம் பண்ணி போவான், அவன் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கப்பலில் போகும்போது புயல் வந்துடும். எல்லாரும் அங்கங்கே ஓடி போய் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, அங்கங்கே போய் அலைவாங்க. ஆனால் இவன் ஒருத்தன் என்ன செய்வான் பாருங்க, அவன் பாட்டு போய் நீட்டி தூங்கிட்டு இருப்பான். இது யார் மூலமாக வந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு சீட்டு போடுவோம் அப்படின்னு சீட்டு போடுவாங்க. சீட்டு போட்டால் யார் பேர் வந்துடும்? யோனாவுடைய பேர் வந்துடும். உடனே அவன் எங்கே இருக்கான்னு தேடினா நல்லா தூங்கிட்டு இருப்பான். அவனை எழுப்பி தட்டி எழுப்பிங்க, வா, நீ யார், நீன்னு உன் பேர் வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு காரியத்தை அந்த மக்கள் எல்லார்ட்டையும் இப்படி சொல்லுவான். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுவான். யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில்
பார்க்குறோம். இப்படி சொல்லுவான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கேருந்து வர்ற? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதி? அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான் பாருங்க. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய. அவன் எப்படி சொல்கிறான் பாருங்க. நான் யார் தெரியுமா? நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்கு இப்படி நம்மளால் பதில் சொல்ல முடியுமா? நான் ஆண்டவருக்கு பயப்படுறவன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? நான் ஆண்டவரை ஆராதிக்கிறவன், ஆண்டவர் பேரில் பயபக்தி உள்ளவன் நான் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? பயபக்தி உள்ளவங்களா நீங்கள் இருந்தா அவருடைய கட்டளைகள்லாம் கீழ்ப்படுகிறவன் தான் அப்படி சொல்ல முடியும். பயபக்தி உள்ளவனாக இருந்தா அவருடைய கட்டளைகள் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியமானது. ஆகவே நம்முடைய அன்றாட நிகழ்வுகளில் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்குறாரு. நம்முடைய பயபக்தி இருக்கு பாருங்க. பயபக்தி தேவன் நோக்கி பார்க்கும்போது அது நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக இருக்க வேண்டியது அவசியமானது. நம்முடைய பக்தியை கவனிப்போம், பக்தியை சீர்தூக்கி பார்ப்போம், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை சீர்தூக்கி பார்ப்போம். 26ஆம் அதிகாரம் லேவியராம் புஸ்தகம் 3வது வசனத்திலே 4வதாக இப்படி போட்டிருக்கு, என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளின்படி செய்து. 3வது வசனம் பாருங்க. நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து. இதில் 2 காரியத்தை குறித்து போட்டிருக்கு. ஒன்று, என் கற்பனைகளின்படி நடக்கணும். 2வது, என் கற்பனைகளின்படி கை கொண்டு செய்யணும். இதில் 2 போட்டிருக்கு. ஒன்று கட்டளை, இன்னொன்று கற்பனை. நான் ஏற்கனவே இதை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கட்டளை கற்பனை என்றால் என்ன? கட்டளை என்பது இதெல்லாம் செய் அப்படின்னு அர்த்தம். கற்பனை என்பது இவைகளெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். கட்டளை என்பது டூ, கற்பனை என்பது டூ நாட், செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் பல காரியங்களை நாம் செய்யும்படி சொல்லியிருக்கிறார். நாம் செய்யக்கூடாதவைகளையும் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். உம்முடைய கட்டளையின்படி நடந்து உம்முடைய கட்டளையின்படி நான் செய்வேன் ஆண்டவரே என்று தினந்தோறும் நாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் பண்ணி வாழ வேண்டியது அவசியம். உலக மக்கள் தாங்கள் விரும்புகிற எதையும் செய்ய அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற நமக்கு தான் விரும்புகிற எதையும் செய்ய நமக்கு அப்படியெல்லாம் சுதந்திரம் ஆண்டவர் கொடுக்கல. நமக்கு ஒரு தேவன் இருக்கார், நமக்கு கட்டளை இருக்குது, நமக்கு வேதம் இருக்குது. இந்த உலகத்தாருக்கு வேதம் இல்லை, நமக்கு வேதம் இருக்குது. நமக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க உலகத்தினர், என்ன தெரியுமா? வேதக்காரங்க. நம்ம யார்? வேதக்காரங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கட்டளையின்படி நடப்பதற்கு அவங்களுக்கு கட்டளை இருக்கிறது, கட்டளை அவர்களுக்கு உண்டு. எனவே நம்முடைய ஸ்தானத்தை நம்ம அறிஞ்சுக்கிறணும். எனக்கு கட்டளையும் கற்பனையும் தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்து நாம் ஜீவனம் பண்ண வேண்டியது அவசியமானது. இந்த 4 காரியத்தை நாம் செய்தால் நமக்கு 7 காரியம் கீழே வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. 7 காரியங்கள் வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன? வசனம் 4 அதில் பார்க்குறோம். ஏற்ற காலத்திலே மழையை தருவேன். 4வது வசனத்திலே பலனை தருவேன். 4ஆம் வசனத்திலே கனியை தருவேன். 1 மழையை தருவேன், 2 பலனை தருவேன், 3 கனியை தருவேன், 5வது வசனத்திலே அப்பத்தை தருவேன், 6வது வசனத்திலே சமாதானம் சந்தோஷத்தை தருவேன், 7வது வசனத்திலே சத்துருக்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள், 9வது வசனத்திலே உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். முத வசனத்தை சொல்லுங்க, முத காரியம் சொல்லுங்க. 4ஆம் வசனத்திலே மழையை தருவேன். பழுகி பெருக வேண்டும் அப்படின்னா மழை அவசியமானது. இதில் தமிழில் இப்படி போட்டிருக்கு, எப்படி தெரியுமா போட்டிருக்கு? பழுகவும் பெருகவும். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா மல்டிப்ளே அண்ட் ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு போட்டிருக்கு. ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளே அப்படின்னா கனி தருவேன், கிளைகளை
பரவுவதற்கு ஒரு மரத்தில் உள்ளது கிளைகளும் பழங்களும் எப்படி இருக்குமோ அதை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தமிழில் எப்படி போட்டிருக்குன்னா பழுகவும் பெருகவும் அப்படின்னு சொல்றாரு. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு? கனியையும் கிளைகளையும் உண்டாக்குவேன், கிளைகளை உண்டாக்குவேன், கனிகளை உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்லுவதை நாம் படிக்கிறோம். இதற்கு தேவையானது மழை தருவேன். 4ஆம் வசனத்தில் அப்படி தானே போட்டிருக்கு, ஏற்ற காலத்திலே மழையை தருவேன். 4ஆம் வசனத்திலே பலனை தருவேன். 4ஆம் வசனத்திலே கனியை தருவேன். 5ஆம் வசனத்திலே அப்பத்தை தருவேன். 6ஆம் வசனத்திலே சமாதானத்தை தருவேன். 7ஆம் வசனத்திலே சத்துருக்களின் மேலே ஜெயத்தை தருவேன். 9ஆம் வசனத்திலே உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன். அவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பெருக்கத்தின் தேவன். அவர் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னு ஆதாமுகிட்ட ஏவாளுகிட்ட ஆண்டவர் சொன்னார். 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அது முதல் அதிகாரத்தில் ஆதியாகம புஸ்தகத்தில் 1:28 பார்க்குறோம். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆதாமை ஏவாளையும் ஆண்டவர் கூப்பிட்டு பழுகி பெருகி நீங்கள் நிரப்புங்க அப்படின்னு சொன்னார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் சில நாடுகளில் மக்கள் தொகை பெருகிறத பற்றி நாட்டு தலைவர்கள் பயப்படுறாங்க. சில நாடுகளில் மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அவங்க பயப்படுறாங்க. எப்படியோ மக்கள் தொகையை ஆண்டவர் இந்த தேசத்தில் உலகம் முழுவதிலும் பெருக்கிட்டே போகிறார். தடுப்பதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது தடுக்க முடியலை. ஏன் அப்படின்னா தேவனுடைய கட்டளை இந்த பூமியின் மேலே இருக்கிற மனிதன் பழுகி பெருகணும் அப்படின்ட்டு. ஒரு குறிப்பில் படித்தேன், ஒரு நாளைக்கு சமுத்திரத்தில் இருந்து 80 லட்சம் டன்னு மீன்களை பிடிக்கிறாங்களாம். ஒரு நாளைக்கு இவ்வளோ பிடிக்கிறாங்க. 80 லட்சம் டன்னு உலகம் முழுவதும் மீன், கடலில் இருக்கிற மீனை பிடிக்கிறாங்க. இப்படி டன்னா லட்சக்கணக்காக பிடிச்சிக்கிட்டே இருக்காங்கல்ல. ஏதாவது மீன் குறைஞ்சி போகுதா அப்படின்னா இல்லை. அப்படியானால் ஆண்டவர் சொன்னது போல பழுகி பெருக கடவுது மச்சங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். சமுத்திரத்தின் மச்சங்கள் பழுகி பெருக கடவுதுன்னு சொன்னார் பாருங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அது என்ன செய்யுது? நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ தேவனுடைய கட்டளையை கை கொள்ளுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் இப்படி சொல்றாரு, நான் உங்க மேல கண்ணோக்கமா இருப்பேன், உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். இது ஆண்டவருடைய கட்டளை. அது எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் நாம் ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுடைய சித்தம். அது ஆதியாகம புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17 வசனம் 6 நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த இடத்துல வாசிக்கிறோம். நான் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்பட்டு வருவாங்க. இதுதான் ஆபிரகாமுக்கு சொன்னது. இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். நாம் குறுகி போவது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்மை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தம். அது நம்ம எல்லாரையும் எல்லா நிலைமையிலையும் நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவர். எரேமியா 33 வசனம் 19 நம்ம படிக்கிறோம் அல்லவா? 33:19 நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். நான் அவர்களை, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் என்ன சொன்னார்? 33:19 வாசியம். அடுத்த வசனம் படிங்க. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னது என்னன்னா,
இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, பழுகி பெருகி நிரப்புகிற ஆசீர்வாதம் யாருக்கு பொருந்தும்னா, அவருடைய கட்டளையை கை கொள்ளுகிறவங்களுக்கு மட்டும்தான். அதை அவமாக்கினால் அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் பலிக்காது. அப்படிதான் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கார். அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் சொந்தமாகாது. சொந்தமாகுவது யாருக்காக? என் கட்டளையின்படி செய்து என் கற்பனைகளின்படி நடந்தால் அவர்களுக்கு நான் சொன்னவைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். யாத்திராகம புஸ்தகம் 23:30 பார்க்கிறோம். நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்து கொள்ளுவாய். நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்து கொள்ளுவாய். இதுதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். எனவே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி இந்த 4 முக்கியமான குறிப்புகளை நாம் பார்த்தோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், வாக்குத்தத்தங்கள் நமக்கு பலிக்க வேண்டுமானால், ஒன்று, ஆண்டவரை விட வேற எதையும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதுதான் விக்கிரக ஆராதனைக்கு உங்களை விலக்கி காப்பது. ரெண்டாவது, இன்னைக்கிலிருந்து பரிசுத்தமாய் ஓய்வு நாள் என்ன செய்யணும்? ஆசரிக்கணும். மூன்றாவது, ஆண்டவரை குறித்து பயபக்தியோடு வாழணும், பயபக்தியோடு இருக்கணும். நாலாவதாக, என் கட்டளை கீழ்ப்படிஞ்சு என் கற்பனையின்படி நடந்தால் ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருப்பார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கரம் உங்களுக்காக அற்புதம் செய்து உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த வாரத்தில் விடுவித்து கொண்டு வரும். உங்களால் அவருடைய நாம மகிமைப்படும்படி உங்களுக்கு அற்புதமான காரியத்தை செய்து தம்முடைய மகிமையை அவர் விளங்க பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா? நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்திலையும் உம்முடைய ஜனங்களுக்கு நீர் என்ன சொல்லும்படி சொன்னீரோ அதை உம்முடைய ஜனங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு தொடர்ந்து கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்ததான கட்டளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களை நேசித்தபடினால் எங்களுக்கு நீர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறீர். இந்த கட்டளையின்படி வாழ்ந்து உம்முடைய பிரமாணத்தை நிறைவேற்ற இந்த காலை நேரத்தில் எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையுள்ள கரமும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும், உதவி செய்யட்டும், பலப்படுத்தட்டும். தேவனே, நீரே கிருபை பாராட்டி இரக்கம் பாராட்டி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகளை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்றவும், உமக்கு ஆராதனை செய்யவும், உம்மீது நாங்கள் பயபக்தியா இருக்கவும் எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உதவி செய்வீராக. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.